கமலஹாசன், சரத்குமார் இப்ப இருக்கிற ஊழல் பெருச்சாளி யாரை சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவங்க எல்லாருமே சினிமா துறையில தான் அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க அரசியலுக்கு வரும்போது இவங்கள யாரும் தடுக்கல. நீ போய் 10 வருஷம் மக்கள் பணி செஞ்சுட்டு வா. நீ உன்னோட பணத்தை எல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணு. இந்த மாதிரி யாரும் அவங்கள சொல்ல அரசியல்ல ஈஸியா வந்துட்டாங்க. ஆனா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த உடனே திமுக கொத்தடிகள் கதறல் பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அவர்கிட்ட கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு அரசியலுக்கு வரட்டும். அது இல்லைனா அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவர் வெளியில் நல்லது மக்களுக்கு பண்ணட்டும். எதுக்கு அரசியலுக்கு தேவையில்லாமல் வரணும்? இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற யாரு? நம்ம திமுக கொத்தடிமைகளோட வேலை தான்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்தை எந்த ஒரு தலைவனாவது ஸ்டேஜில் நின்று பேசியிருக்கானா இன்னும் வரைக்கும் பேச மாட்டான். இதெல்லாம் இந்த ஐடிவிங்க வச்சு இவங்க செய்கிற வேலை தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, மனுஷன் அரசியலுக்கு வரணும்னா அவனுக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கணும், அது நேர்மை. உங்களை மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் தான் அரசியலுக்கே தகுதி இல்லாதவங்க. தளபதி விஜய் எந்த கட்டத்திலையும் அரசியலுக்கு தகுதியானவர் தான் இருக்காரு. அவருக்கு தான் மக்கள் சப்போர்ட் எப்பவும் இருக்கும். 2026 இதற்கான செருப்படி திமுகவுக்கு நிச்சயமா கிடைக்கும். கொத்தடிமைகள் எல்லாம் கதற போறாங்க.